அனைவருக்கும் பயனுள்ள பதிவு நான் இந்த வீடியோவாக போட்டிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். சாதம் மிஞ்சி போனால் சாதம் வடித்தா மாதிரியே பூ போல் அப்படியே வடித்து அன்னைக்கு சாதம் வடித்தது போலயே இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் சாதம் மிஞ்சி போய் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி நல்ல தண்ணி ரைஸ் குக்கர் சட்டியிலேயே பாத்திரத்துலேயே நான் தண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வந்தோடனே சாதத்தை எடுத்து இதில் போடணும். போட்டு ஒரு கொதி 2 கொதி விட்டு, ரொம்ப கொதிக்க விட்டால் குழஞ்சிடும். குழையாமல் இருக்கிறதுக்கு 2 கொதி சாதத்தை போட்டு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டி பதமாக இருந்தால் கையாலேயே உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சாதத்தை. நல்லா 2 கொதி வந்தோடனே நான் வடிகட்டி எடுக்கணும். இதை வாஷ்பேஷனில் தான் ஒரு பாத்திரத்தை வச்சு வடிகட்டுனேன். நான் வீடியோக்காக ஒரு பாத்திரத்தை அடியில் வச்சு மேலே ஃபில்டர் வச்சு அந்த ஃபில்டர் வடிகட்டுறது வச்சு வடிகட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க, சாதம் குழஞ்சிடும். இதை வடிகட்டி இதை நம்ம எடுத்துருவோம். அருமையாக இருக்கும். இது பூ போல் சாதம் வடித்தது போலயே இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள். இதை ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணின்னு பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு ஃபில்டர் வடிகட்டுறது வச்சு சாதத்தை வடித்தாச்சு. அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சலசலப்பாக இருக்கும். அதனால் அதே பாத்திரம், ரைஸ் குக்கர் பாத்திரம் இருக்குது இல்லையா, அந்த பாத்திரத்துலேயே அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணின்னு அந்த சாதத்தை போட்டு ஒரு 3 நிமிஷம் அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணின்னு திறந்து பார்க்கும்போது பூ போல் வடித்த சாதம் மாதிரி அவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அது ஃபஸ்ட்டு நாள் சாதம்னு சொல்லவும் முடியாது. இன்னொரு டிப்ஸும் இருக்குது. சாதம் மிஞ்சி போனால் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு காட்டன் துணி போட்டு அவிச்சும் எடுக்கலாம். அதை விட இது மாதிரி வடித்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. ரைஸ் குக்கர் தேவையில்லை, ரைஸ் குக்கர் பாத்திரமே போதுமானது. அடுத்த ஒரு பதிவு, இது மைக்ரோவன் வாங்கி 7 வருஷம் ஆகுது. என் கணவர் இது ஃபாரின்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது பிளாக் டக்கர் இதோட நேம். இது என்னென்னா ஒரு 2 வருஷம் தான் எனக்கு யூஸ் ஆச்சு. இது நமக்கு என்னென்ன பயன்படுது, என்னென்ன பயன்படலை, நம்ம வேஸ்ட்டாக காசு போட்டு அதை வேஸ்டேஜாக ஆக்கக்கூடாது. இது நம்ம ஆசைப்பட்டுறோம், ஆனால் இது யூஸ் பண்ணவும் தெரியணும். அதே சமயம் அதுவும் நீண்ட நாள் வருன்னு அதை பார்த்து நம்ம பணத்தை செலவு பண்ணணும். ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போது ஆன்லைனில் இருந்தாலும் கடையில் வாங்குறதா இருந்தாலும் பார்த்து தான் நம்ம அந்த யூஸ் பண்ணணுன்னு கற்றுக்கிட்டு. ஆனால் அது எனக்கு ஒரு 2 வருஷம் தான் வந்துச்சு. அதுக்கு மேலே அது யூஸ் ஆகலை. இங்கே ரிப்பேர் பண்ணவும் முடியாது அப்படின்ட்டாங்க. நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இது ஹேண்ட் மிக்சர். இது வட்டலப்பம், கேக்கெலாம் செய்ய யூஸாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதுவும் ஃபாரின்லேருந்து வந்தது தான். இதெல்லாம் ஒரு 10 வருஷம் ஆகுது. அருமையாக யூஸ் ஆகுது. இது நான் கேக் செய்வேன், வட்டலப்பம் அடிக்கடி செய்வேன். நல்லா பயனுள்ளதாக இருக்குது. அடுத்தது குக்கிங் ஆரம்பிக்கக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு இந்த அளவு கப்பு தான் வாங்கினேன். நான் வீடியோக்காக வாங்கினது இதான். அப்புறம் கொல்கட்டை அச்சு இதோட நான் சேர்த்து கம்மியான ப்ரைஸில் தான் ஆன்லைனில் போட்டிருந்தாங்க. இது இங்கே வாங்கினது, ஆன்லைனில் பார்த்து வாங்கினது தான். இதை வாங்கி இது நமக்கு பயன்படுறது, அளவுலாம் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது, நல்லா யூஸாக இருக்குது. அப்புறம் மைக்ரோவனுக்குன்னு ஒரு மினி இட்லி குழிப்பணியாரம் சட்டின்னு சொல்லிட்டு வைபரில் போட்டிருந்தாங்க. மைக்ரோவனுக்காகவே. மைக்ரோவன் ஓடுற வரைக்கும் இது யூஸ் ஆச்சு. அதன் பிறகு இன்னொன்று இந்த நீல டப்பா சமைக்கிற பொருள், அதனால் அதெல்லாம் யூஸ் ஆச்சு. இப்போ வேஸ்டேஜாக தான் இருக்குது. மைக்ரோவன் கரெக்டாக ஆயிடுச்சுன்னா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது இந்த தையல் மிஷின். இது ஆன்லைனில் இங்கே வாங்கினது தான், ஆனால் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இது 2000 ரூபா கொடுத்து ஆன்லைனில் பார்த்தேன். நான் தையல் கற்றுக்கிட்டே ரொம்ப எனக்கு தையல் மிஷின் வாங்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதன் பிறகு வாங்கணுன்னு நினச்சேன். கல்யாணம் வந்துருச்சு. அதன் பிறகு வாங்கலை. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் வாங்குவோன்னா டச்சு விட்டா மாதிரி ஆயிடுச்சு. தையல் எனக்கு ரொம்ப வருஷம் ஆனதுனால டச்சு விட்டுடுச்சு. அதனால் இந்த மிஷின் வாங்கிக்க சின்னதாக, அதன் பிறகு பெரிய மிஷின் வாங்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஆன்லைனில் தான் இது போட்டேன். 2000 ரூபா கொடுத்து வாங்கினோம். ஃபஸ்ட்டு நாள் தைச்சிச்சு, அடுத்த நாள் புஷ்ஷுன்னு போயிடுச்சு.
அப்புறம் வந்து அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே திருப்பி கொடுக்கணும், அதுவும் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இது ஷோகேஸில் தான் இருக்காங்க இவங்களும். அதனால் பார்த்து எந்த பொருளாக இருந்தாலும் நமக்கு பயன்படக்கூடிய பொருளாக இருந்தாலும் பார்த்து நம்ம வாங்கணும், டக்குன்னு ஏமாறக்கூடாது. அடுத்தது வந்து இதுவும் ஃபாரின்லேருந்து வந்தது, ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. இது வந்து அடி கனமான பாத்திரம். இது வந்து பிரியாணி செய்யலாம், எல்லாமே வந்து சிக்கன் மட்டன் குழம்பு, தேங்காய் சாதம், கீ ரைஸ் எந்த பொருள்னாலும் செய்துக்கலாம். இது வந்து நாஸ்டிக் தவா தான், அடி கனமான பாத்திரமாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான் அடி பிடிக்காமல் வந்து சமையல் செய்ய வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து சமைக்கிறதுனாக்கா நல்லாயிருக்கும், நல்லா யூஸ் ஆகுது. ஒரு கடாய் கூட வீடியோவில் காமிப்பேன் அடிக்கடி, அது வந்து நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் இன்னும் வந்து யூஸ் பண்ணலை, ஒரே ஒரு முறை பிரியாணி போட்டிருக்கேன். அடுத்தது வந்து இது ப்ரெட்டு சாண்ட்விட்ஜ் பிளாக் டக்கர் தான். இது ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்குது. டக்குன்னு ஒரு கெஸ்ட்டு வந்தாலோ குழந்தைகள் ஆசைப்பட்டாலோ ஒரு ப்ரெட்டு சாண்ட்விட்ஜ் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி வந்து இதில் வந்து சாண்ட்விச் மட்டும்தான் பண்ணலாம். அப்புறம் வந்து பப்ஸு வாங்கினா சூடு பண்ணி கொடுக்கலாம். அனைவருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோடய பதிவு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.